ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மூட்டுக்கள் வலி இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இது சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறோம். 80 வகையான வாத நோய்கள் இருக்குது. இதில் மூட்டு வலி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளுடைய ஜாயின்ட்ஸ், இதில் முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம ஸ்பெஷலாக இந்த ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர், அதாவது 60 வயதை கடந்து வயதானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது மூட்டுக்களில் வீக்கம் இருக்கும். ஸோ நடக்கவே முடியாத மாதிரி ஒரு பெயின் இருக்கும். ஸோ வாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கெயிட், அந்த ஸ்டைலே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆடி ஆடி நடப்பாங்க. ஒரு காலில் அதிகமான மூட்டு வலி இருந்து அது வந்து நடக்க என்ன ஆகும்னா ரொம்ப பெயின் வந்து அதிகமாகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டுக்களில் வீக்கம் இருக்கும், நீர்க்கோத்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கீழே நம்மளுடைய நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற போன் வந்து லேட்ரல் சைடில் பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய மூட்டுக்களுக்கு கீழே வந்து டிபியா, ஃபிபுலா, இந்த போன் 2 போனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நிற்க வச்சு கரெக்டாக பார்த்தோம்னா 2 சைடும் நமக்கு கொஞ்சம் ஆர்ச் ஆன மாதிரி கால்கள் வந்து வளைந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் மூட்டுக்களில் அதிகமான வலி இருந்தால் ஜெனு வேரம் இல்லை ஜெனு வல்கம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் இந்த போனோட ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால வர்றது. ஸோ இதனால் பேலன்ஸ் இல்லாமல் எப்படி நடப்பாங்கன்னா ஒரு சைடாக வந்து சாஞ்சி நடக்கிற மாதிரி இருக்கும். குதிகால்லையும் அதிகமான வலி இருக்கும். இந்த வாதம் நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா உடல் வந்து அதிகமாக வீக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும், நீர்க்கோத்த மாதிரி இருக்கும். ஸோ நீ ஜாயிண்ட்டில் பார்த்தோம்னா மூட்டில் வீங்கி நமக்கு வந்து நீர்க்கோத்த மாதிரியோ, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், இடுப்பு பகுதியில் வலி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு கை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் கூட வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறான். இதுக்கு காரணம் என்னென்னா பெண்களுக்கு குறிப்பாக இந்த மெனோபாஸ் டைமில் ஆஃப்டர் இந்த பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆன பிறகு நமக்கு வந்து நிறையவே பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. ஸோ நம்ம கைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மூட்டுக்களில் இந்த விரிஸ்ட் ஜாயிண்ட்லலாம் ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக RA அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ். இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வலி. கரெக்டாக சொல்லுவாங்க, தம் ஃபிங்கர், நம்ம கைகளில் வந்து கட்டை விரலுக்கு அடிப்பகுதி, ஸோ அடிப்பகுதியில் அதிகமான வலி தெரியும். அதுக்கப்புறம் விரிஸ்ட் ஜாயிண்ட்டில் அதிகமான வலி தெரியும். கால்களில் வந்து மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வாத நோய்களை சரி செய்வதற்கு எப்படி, இதை வந்து நிறைய வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. முதல் வழிமுறை அப்படின்னு சொன்னால் விரேஷன வழிமுறைகளை சொல்வோம். அதாவது பேதி மருந்துகளை கொடுக்கும் பொழுது வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டு வருது. விரேஷனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேதி மருந்து எதற்காக எடுக்கிறோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதன் மூலியமாக வெளியேறும், குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ அப்போ இன்டெஸ்டைன் வந்து கிளியர் ஆகும்போது அடுத்து நம்ம எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவு முறைகளில் இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னா நம்ம வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கிழங்கு வகைகள், அனைத்து வகையான கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குளிர்ந்த உணவுகள், ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக மூட்டுக்கள் அதை வாதம் அதிகரிக்க செய்யும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கடலை வகைகள், இந்த சுண்டல் வகைகள், கடலை வகைகள், இது எல்லாமே வாதத்தை அதிகரிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாதத்தை சமம் செய்யக்கூடிய மூலிகைகள் இல்லை நம்மளுடைய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மூலிகைகள், ஸ்பெஷலாக மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எதெல்லாம் நம்மளுக்கு இதில் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சோம்பு, அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை, கிராம்பு, இது எல்லாமே நமக்கு வாதத்தை குறைக்கும், வலியை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்லாம். இது தாண்டி பார்த்தோம்னா மரமஞ்சள் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. இந்த ஒரு கஷாயம் நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த மெடிசனை கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமாக இதை வீட்டில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா மரமஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுதேக்கு அப்படின்ற ஒரு மூலிகை. இது வாதம் தொடர்பான பல நோய்களை வந்து குணமாக்குவதற்கு இந்த சிறுதேக்கு நமக்கு பயன்படுது. இதனோட கிராம்பு, லவங்கப்பட்டை, அதுக்கப்புறம் ஓமம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய
அதிகப்படியான வாதம், வாதத்தினால் நீர் கோர்த்து இருக்கிறது, வாத நீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் குணமாவதற்கு நமக்கு இந்த 3-4 மூலிகைகளும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிறுதேக்குன்னு சொல்கிற மூலிகை முக்கியமாக உடலில் இந்த வாதம், வலிகள், இந்த தசை பிடிப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம். இந்த அத்லெட்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு வந்து கை கால்களில் அதிகமான வலி இருக்குது, ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த சிறுதேக்கு பயன்படுது. ஓமம் பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சரியாக டைஜஷன் ஆகலைன்னா ஓமம் நமக்கு பயன்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இது எல்லா மூலிகைகளும் சேர்த்து முக்கியமாக இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது மஞ்சளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குன்னா அதை குறைப்பதற்கு நமக்கு மஞ்சள் பயன்படுது. ஸோ இந்த மூலிகைகளை நம்ம வந்து கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. முதல்ல என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய வாதம் குறையும், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி குறையும், நீர்க்கோத்து இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து கஷாய பொடி மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஸோ கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வாதம் குறைய குறைய மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு வெளிப்பிரயோகமாக சில தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வாதம் குறையும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாதம் வந்து உடலில் முதுகு பகுதியில் இருக்குங்க, இடுப்பு பகுதியில் இருக்குது, ஒரு நாள் மூட்டில் இருக்குது, இந்த மாதிரி மாறி மாறி எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்குமே இந்த வாதம் தொடர்பான நோய்களுக்கு இந்த மெடிசன், இப்போ நான் சொன்ன இந்த மருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள், தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக மயன தைலம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மயன தைலம் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய தைலத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைலம் நம்ம எடுத்து மூட்டுக்களை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம் கொடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து இந்த நொச்சி, தழுதாழை, ஆமணக்கு இலைகள் ஏதாவது கிடைச்சிதுன்னா இதை வந்து ஹீட் பண்ணி, ஸோ ஒரு மண் பாண்டத்துலேயோ இல்லை நமக்கு வந்து இரும்பு சட்டியிலையோ கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு இந்த இலைகளை நல்லா வதக்கி அப்போ லைட்டாக சூடு இருக்கும்பொழுதே நம்ம மூட்டு பகுதியில் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறையவே மாற்றங்கள் நம்ம உடலில் தெரியும். வாதம் தொடர்பான வலிகளுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம், எலும்புகளை வலிமை சேர்க்கவும் இப்போ நான் சொன்ன இந்த கஷாய மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு வாதம் தொடர்பான வலிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.